அவளோ உங்கள் அன்பை ஏற்கக்கூட இல்லை. ஏற்பது மறுப்பது என்கிற இரண்டும் நம்மோடு இல்லாதவர்களோடு நடக்கும். அன்பில் இருவர் அல்ல, ஒருவர்தான் இருப்பார்கள். இதுவே அன்பின் சத்தியமாகும். இதுதான் உங்களுடைய அன்பின் சத்தியம் என்றால், என்னுடைய அன்பின் சத்தியம் என்னவென்றால், நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது. என்னை மன்னியுங்கள். நான் ஒன்று செய்ய போகிறேன். என்னோடு வாருங்கள். நாராயணரே, மன்னித்து விடுங்கள். நாராயணரே, மன்னித்து விடுங்கள். யார் நீங்கள்? இவரை நாராயணர் என்று ஏன் அழைக்கிறீர்கள்? இவரை விட்டுவிடு பத்மாவதி. ஏன் விட வேண்டும்? எந்த அதிகாரத்தில் கூறுகிறீர்கள்? நீங்கள் யார்? நாராயணரின் அன்பு, அவரது அன்பின் ஆதாரம் நான். அவருடைய அர்த்தாங்கினி. இவர் என் சுவாமி. நாராயணரின் லக்ஷ்மி. நாராயணரின் லக்ஷ்மி. நாராயணரின் லக்ஷ்மி. நாராயணர் கொடுத்த கயிறால் நீ அவரையே கட்டி போட்டு விட்டாய். சரி, நீங்கள் லக்ஷ்மி என்றால், இவர் நாராயணர் என்றால், இவர் கொடுத்த கயிறில் இவர் ஏன் பிடிபட வேண்டும்? இவர் நாராயணர் இல்லை, இவர் என்னுடைய வெங்கடேசன். அதோடு இதுதான் சத்தியம். நீங்கள் பொய் கூறுவதால் நான் வெங்கடேசனை நாராயணராக ஏற்க மாட்டேன். எதை நாம் பார்க்கிறோமோ அது எப்போதும் நிரந்தரமாக இருப்பதில்லை. இப்போது புரிகிறது. உங்களை நாராயணர் அனுப்பினாரா என் மனதை மாற்றுவதற்காக? ஏனென்றால் வெங்கடேசனும் நாராயணரின் பக்தர்தான். அதனால் மன்னிக்கவும். வெங்கடேசர் தான் என்னுடைய அன்பு, என்னுடைய அன்பு, என்னுடைய அன்பு. இவர் என் அன்பால் பிணைந்துள்ளார். நான் இவரை விடுவிக்கப் போவதில்லை. சரி, வெங்கடேசனை உண்மையாக நீ நேசிக்கிறாய் என்றால் சத்தியத்தின் கண்களோடு பார். நாராயணரின் பக்தை தானே நீ? அப்போது பார், உனக்கு வெங்கடேசனுக்குள் நாராயணர் தான் தெரிவார். இதென்ன விளையாட்டு நாராயணரே? நீங்கள் யார் என்று தெரிவியுங்கள். சத்தியத்தை காட்டுங்கள். நிச்சயம் தேவி. இவர்தான் லக்ஷ்மியின் நாராயணர். அதோடு இவர் நாராயணனின் லக்ஷ்மி. இது என்னுடைய அன்பல்ல. இது நான் செய்த தவறாகும். ஒரு பக்தை தன் பகவான் மீது அன்பு காட்டவில்லை, மோகம் கொண்டாள். பகவானை அன்பினால் இல்லாமல் கயிறால் பிணைத்து அன்பை பெற முயன்றுள்ளேன்.
அன்பு என்று நினைத்துக்கொண்டு தவறுகளை செய்துவிட்டேன். அன்பு என்னும் ஒரு மதிப்புள்ள இடத்திலையும் பிடிவாதம் என்னும் ஓர் உணர்விலும் நான் என்னையே மறந்துவிட்டேன். நான் பக்திக்கும் மதிப்பு கொடுக்கவில்லை, அன்பிற்கும் தரவில்லை. நானோ என்னுடைய லக்ஷ்மியையும் அறிந்து கொள்ளவில்லை.